வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய வக்கரதுண்டாய தன்னோதிந்தி புருஷாய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே நம. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிப்பச்ச ராகவத்யாத நம. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் அங்கிரகு பஞ்சபோத வசிவிசிய ஓம் லங்குவங்கு பஞ்சபோத வசிவிசிய நங்குமங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோத அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை. ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, யோகங்கள் வரிசையில பஞ்ச மகாபுருஷ யோகம் இதை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த யோகம் எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்தெந்த கிரகங்கள் ஏற்படும் பார்த்தோம்னா, ராகு கேது சூரியன் சந்திரனை தவிர, ஓகேங்களா, குரு சுக்கிரன் புதன் சனி செவ்வாய், இந்த 5 கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோகம் தான் பஞ்ச மகாபுருஷ யோகம். ஓகேங்களா, பஞ்ச மகாபுருஷ யோகம். இது எப்படி இருக்கணும்னா, ஜாதகத்துல லக்னம் அல்லது சந்திரன் இதுக்கு கேந்திரங்கள்ல ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்றிருந்தா இந்த யோகம் கிடைக்கும். இந்த 5 கிரகங்களும் லக்னம் அல்லது சந்திரன் இதுக்கு கேந்திரங்கள்ல ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்றிருக்கும் போது கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா, கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த யோகம் ஒவ்வொரு கிரகத்தினால வரக்கூடிய யோகம் எப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவானால அம்ச யோகம், குரு பகவானால ஏற்படக்கூடிய இந்த பஞ்சமகாபுருஷ யோகத்தை அம்ச யோகம்னு சொல்லுவோம். ஹம்ச யோகம் அல்லது அம்ச யோகம். இந்த யோகம் இருந்தா குரு என்ன காரகத்துவம், கல்விகாரன், புத்திரகாரன், சுபகிரகங்களுக்கெல்லாம் ஒரு ஆளுமை பெற்ற கிரகம் தான் குரு பகவான். ஓகேங்களா, குருங்கிற அந்தஸ்து பெறக்கூடியவர், ஒரு மேன்மையான ஒரு கிரகம். ஓகேங்களா, நல்ல வழியில தான் ஒரு ஜாதகரை கொண்டு போகும். இவர் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று கேந்திரத்தில் அமையும் போது திரளான செல்வங்கள் சேரும், நன்மதிப்பு ஏற்படும், நற்பெயர் ஏற்படும், கீர்த்தி ஏற்படும், புகழ் ஏற்படும், பண வரவு அதிகமாக இருக்கும், திரளான சொத்துக்கள் சேரும், ஒரு ஹை லெவலான போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த ஹம்ச யோகம் இருக்கும். பஞ்ச மகாபுருஷ யோகத்துல இந்த ஹம்ச யோகம் இருந்துட்டா ஜாதகத்துக்கு நடக்கும். ஜாதகத்துக்கு லக்ன கேந்திரம் அல்லது ராசிக்கு கேந்திரத்தில் அமைந்தா இந்த ஹம்ச யோகம் நடக்கும். அடுத்து பார்த்தோம்னா, சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய மாளவியா யோகம். இது அதே மாதிரி ராசி பிரகாரமோ அல்லது லக்ன பிரகாரமோ கேந்திரங்கள்ல ஆட்சி பலம் பெற்றிருந்தா உச்ச பலம் பெற்றிருந்தா இந்த யோகம் நடக்கும். இந்த யோகம் இருந்தா சுக்கிரனோட அதிதேவதை மகாலட்சுமி, மகாலட்சுமியோட 16 வகையான செல்வங்களும் ஏற்படும். சுக்கிரன்னாவே ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை. ஓகேங்களா, ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை. ஓகேங்களா, ஒரு ஒரு எந்த ஒரு சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்க குறிக்கூடிய ஜாதகங்கள். இந்த அமைப்பு பார்த்தோம்னா இந்த மாளவியா யோகனால ஏற்படும். ஓகேங்களா, ஒரு சிறந்த யோகம் தான். ஒரு ஒரு நல்ல மதிப்பு, ஆடம்பர வாழ்க்கை, வண்டி வாகனங்கள், கார், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லட்சியான வாழ்க்கை தரம் தான் மாளவியா யோகம். ஓகேங்களா, சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய யோகம். லக்ன கேந்திரங்கள் அல்லது ராசிக்கு கேந்திரத்துல ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்றிருந்தா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னா புத பகவானால் ஏற்படக்கூடிய பத்ர யோகம் அப்படிங்கிற இந்த யோகம். இந்த யோகம் அரசியல்ல மேன்மை ஏற்படுறது. ஏன்னா புதன் 64 வகையான கலைகளுக்கும் சொந்தக்காரர். ஓகேங்களா, அப்படி பெற்ற இந்த புத பகவானால் வரக்கூடிய அந்த பத்ர யோகத்தினால நல்ல அறிவு, கூர்மை, பேச்சு சாதுரியம், நல் மதிப்பு, கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, செல்வ செழிப்பு, சமூகத்தில் நன்மதிப்பு ஏற்படுறது. எந்த கலையிலையும் தீர்க்கமாக கற்றறிந்து அதை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை தரக்கூடிய யோகம் தான் இந்த பத்ரி யோகம். ஓகேங்களா, கலைகளுக்கு வித்தைகளுக்கு அதிபதி இல்லையா புதன். அதனால அந்த கலைகளோட நுணுக்கத்தை நல்ல தீர்க்கமாக கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பத்ரி யோகத்தினால வரும். ஓகேங்களா, அப்புறம் பேச்சு சாதுரியத்தினால திரளான செல்வங்களை சம்பாதிப்பாங்க. அந்த கேந்திர எந்த ஸ்தானத்துல அவங்க உச்ச ஆட்சி பலம் கேந்திரத்தில் பெறாங்களோ அதனோட ஸ்தானத்தோட புல் பலாபலன்களும் இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் பத்ரி யோகத்தினால. அரசியல் செல்வாக்கெல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு அரசியல்ல உயர் பதவி அந்தஸ்தெல்லாம் இருக்கிறதுலாம் அந்த பத்ரி யோகத்தினால புதனால கிடைக்கும். பத்ரி யோகம் இருந்தா. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம்னா சனீஸ்வர பகவானால் கிடைக்கக்கூடிய சசமகா யோகம். சனியோட காரகத்துவம் என்ன, நீதி, நேர்மை. ஓகேங்களா, ஜட்ஜ்மெண்ட் வழங்குறது, நேர்மையா இருக்கணும். ஓகேங்களா,
அந்த இடத்துல எல்லாம் சனி வந்து ஆளுமை அதிகமாக இருக்கும். அப்புறம் தொழில் காரகன், ஆயுள் காரகன். ஓகேங்களா, தொழில் காரகன் வந்தாச்சு. அப்போ என்ன ஆகும், ஒரு ஹை லெவலான தொழிலை தர ஆரம்பிச்சிருவார். நீதி நேர்மைங்கும் போது நீதித்துறையில எல்லாம் இவர் ஆளுமை வந்துடும். ஓகேங்களா, இந்த சசமகா யோகம் இருந்தால் ஆயுள் காரங்கும் போது ஆயுள் வந்து தீர்க்காயில தந்துடுவார். ஓகேங்களா, அந்த காரகத்துவம் என்னவோ அதை வந்து தட்டாம கொடுக்கறதா அந்த இந்த பஞ்சமகா புருஷ யோகத்துல இந்த 5 கிரகத்தினால வரக்கூடிய ஒவ்வொரு யோகங்களும் அதை பார்த்துக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ சனீஸ்வர பகவான் கேந்திரத்தில் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்றாலும் தீர்க்காயில் கிடைச்சிடும், தொழில் நல்ல தொழில் அமைஞ்சிடும், நீதி நேர்மையாக நடந்துக்குவாங்க. ஒரு சங்கத்துக்கோ ஒரு கட்சிக்கோ தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சிடும். தலைமை பதவியில இருப்பாங்க, தலைவராக இருப்பாங்க, மெயினாக தலைவர்களாக இருப்பாங்க. மெயினான தலைவர்களோட ஜாதகத்தை எடுத்து நீண்ட நாள் வாழ்ந்த தலைவர்களோட ஜாதகத்தை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சசயோகம் இருக்கும். சனீஸ்வர பகவானால கிடைக்கக்கூடிய அது அடித்தட்டு மக்களோட நன்மதிப்பை பெற்ற தலைவராக இருப்பார். அது வந்து சசமகா யோகத்தினால வரக்கூடியது. சனீஸ்வர பகவான் வந்து ஏழ்மையான மனிதர்கள், ரொம்ப உழைப்பாளிகளை சொல்லக்கூடிய கிரகம் இல்லையா. கடைநிலை தொழிலாளர்களே உருவாக்கக்கூடிய ஒரு பகவான் தான் சனீஸ்வர பகவான். உடல் உழைப்பால வாழக்கூடிய கிரகம் தான் சனீஸ்வர பகவான். ஓகேங்களா, உடல் உழைப்ப கடினமா தரக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான். அவரோட காரகத்துவத்துக்குள்ள இருக்கும்போது இன்னும் ஒரு ஜாதகர் வந்து கேந்திரத்துல ஆட்சி பலம் உச்சபலம் பெற்றிருந்தா அவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நிலையை அவர் கொடுத்துருவார். ஓகேங்களா, தலைமை பதவியை கொடுத்துருவார், ஆயுள் தீர்க்காயில கொடுத்துருவார், புகழை கொடுத்துருவார், அந்தஸ்தை கொடுத்துருவார், மிலிட்ரி ஆர்மியில வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருவாரு, ஒரு கடின உழைப்பை தந்துடுவார். ஓகேங்களா, நன்மதிப்பை தந்துடுவார். ஓகேங்களா, புகழ் கீர்த்தியை கொடுத்துருவார். இதுதான் சசமகா யோகத்தினோட பலாபலன்கள். ஓகேங்களா, பஞ்சமகா புருஷ யோகத்துல சசமகா யோகத்தினோட பலன்கள் இதெல்லாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய யோகம் பஞ்சமகா புருஷ யோகத்துல ருச்சக யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம். இந்த யோகம் இருந்துட்டா அதாவது செவ்வாயினோட காரகத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா அவர் வந்து பார்த்தோம்னா போர்படை தளபதி, பூமி காரகன், கோவம் அதிகமாக வரும். ஓகேங்களா, இவர் வந்து கேந்திரத்துல ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று ஜாதகத்துல அமைஞ்சாருன்னா கோவம் அதிகமாக இருக்கும். தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள எல்லாரும் இருக்கணும் அப்படின்பாரு. கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க, எல்லாரையுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க. மிலிட்ரி ஆர்மியில வேலை செய்வார். ஏன்னா போர்படை தளபதி இல்லையா, ஆர்மி மிலிட்ரியிலாம் பார்த்தோம்னா உயர் அதிகாரிகளோட ஜாதகத்தை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ருச்சக யோகம் இருக்கும். அப்பதான் வந்து அந்த தலைமை போஸ்டிங்ல போய் அமர முடியும். ஓகேங்களா, அந்த அமைப்பை கொடுக்கக்கூடியதுதான் அந்த செவ்வாய் பகவானால் வரக்கூடிய ருச்சக யோகம். ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சுக்கணும். கேந்திரத்துல ஆட்சி பலம் உச்சபலம் சனீஸ்வர பகவான் பெற்றிருந்தாருன்னா இந்த யோகம் ஏற்படும். தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள எல்லாரையும் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய பவர் இவங்களுக்கு இருக்கும். ஒரு தலைமை தாங்கக்கூடிய கேப்டன்ங்கிற அந்தஸ்துக்குள்ளெல்லாம் இவங்களை கொண்டு போயிடும். அது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில இவங்க தான் லீடராக இருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் ருச்சக யோகத்தோட பலாபலன்கள். இப்போ பார்த்தோம்னா பஞ்ச மகா புருஷ யோகத்துல 5 கிரகங்களால, அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், சனி, செவ்வாய், இந்த 5 கிரகங்களால ஏற்படக்கூடிய யோகங்களை தெளிவாக பார்த்துட்டோம். அவங்களோட பலன்களையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும்னா என் நண்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.